வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் iOS 26 நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. iOS 26, iPadOS 26, macOS 26, watchOS 26, வேறு ஏதாவது 26 இருக்கா? எனக்கு தெரிஞ்சு 96க்கு அப்புறம் ஃபேமஸாக இருக்க போகிறது இந்த 26 தான் அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனால் நிஜமாவே அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குமா அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேங் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி ஐஃபோன் யூஸ் பண்ணி பழக்கப்பட்டு அதில் வந்து இது ஒரு பெரிய ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கும் ஒரு கேங் இருக்குது. ஸோ யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சிருக்குன்னா ஹாப்பி, பிடிக்கலையா அப்போ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் போல இருக்கு. ரைட்டு. ஸோ இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு சில இம்ப்ரெஷன்ஸ் கிடச்சிருக்கோம்ல. சொல்ல போனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா iOS 26 SE 2022லையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஐஃபோன் 12 ப்ரோலையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுத்துலையுமே இன்ஸ்டால் பண்ணி பார்த்ததுமே ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அந்த கிளாஸ் UI அது சூப்பராக இருக்குங்க. இதை தாண்டி அதை சுற்றி நிறைய பஞ்சாயத்துகள் இருக்குது. நம்ம இருந்தாலும் எக்ஸ்க்ளூசிவாக ஓவரால் எந்த அளவுக்கு வந்து இந்த UI மெச்சூர் ஆயிருக்கு, சொல்ல போனால் iOS 3, iOS 4 டேஸ்லேருந்து எந்த அளவுக்கு மெச்சூர் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போதைக்கு ஒரு சில இன்புட்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னா என்னன்னா, இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டெவலப்பர் பீட்டா அப்படிங்கிறனால இதை இன்ஸ்டால் பண்ணால் கண்டிப்பாக பக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். நான் லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் மாதிரியான விஷயங்களை இந்த ஃபோனில் ட்ரை பண்ணும்போதே நான் பக் நிறைய பார்த்தேன். ஸோ பக் இருக்கு. அதே சமயம் ஒரு சில யூசர்ஸ் என்ன ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, யூசபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது எனக்கு iOS 18ல நான் ஸ்டேபிள்ல தான் ப்ரோ இருந்தேன். அதுல இருந்து நான் இப்போ இந்த டெவலப்பர் பீட்டாக்குள்ள வந்திருக்கேன். இது எனக்கு என்னமோ ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ஸையும் சொல்லியிருக்காங்க. இதை நான் ட்விட்டர்ல பார்க்க முடிஞ்சுது. இதை தாண்டி வேற ஒரு சில விஷயங்கள் அப்படின்னும் போது இப்போ ஐராபின் ப்ரோ இருக்காரு இல்லையா, ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, CPU GPU லோட் ரொம்ப அதிகமாகிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ டிவைஸ் வந்து அன்யூஷுவலா ஹீட் ஆகும், இல்லாட்டி வார்ம் ஆகும் கேஷுவல் யூஸுக்கும். ஸோ இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். வேற எதுவும் இல்லை, அட்வான்ஸ் டெக்ஸ்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா காஷியன் பிளர் கொஞ்சம் அதிகமாகி எங்க போனாலும் யூஐல இன்டராக்ட் பண்ணும்போது சிஸ்டம் யூஐல எங்க இன்டராக்ட் பண்ணாலுமே ஒரு பிளர் ஃபீல் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் ஹைப்பர் ஓஎஸ்ல. ஸோ இந்த ஹைப்பர் ஓஎஸ் 2 இருக்கு பாத்தீங்களா, அதை பேஸ் பண்ணிருக்கக்கூடிய டிவைஸ் இப்போ வெளியில மார்க்கெட்ல வந்திருக்கிற 15 சீரீஸ்ல பிரச்சனைகள் ரொம்ப கம்மி. பட் பழைய டிவைஸ் இருக்குல்ல, இப்போ 13 ப்ரோ மாதிரியான டிவைஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், Xiaomi 13 ப்ரோ ஃபிளாக்ஷிப் டிவைஸ் தான், 8 Gen 2 இருக்கு, அதெல்லாம் ஹீட் ஆகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து இப்போ வந்து iOS 26 இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கிளாஸ் யூஐல மக்கள் ஃபேஸ் பண்றாங்க. 15 சீரீஸ், 14 சீரீஸ், 12 சீரீஸ். ஸோ எனக்கு 12 ப்ரோலையும் சரி இதுலையும் சரி எப்படி இருக்குன்னா, யூஐல இருக்கக்கூடிய ஸ்மூத்னஸ்லாம் ரீஃபைன் ஆனது ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய இடத்துல நிறைய சேஞ்சஸ் என்னால் பார்க்க முடியுது. வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த எப்படி சொல்லலாம், சின்ன பைல் மாதிரி மேலே இப்போ வருது இல்லையா, இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் உள்ள வருது அப்படின்னும் போது அது வந்து போற விதம் கூட எனக்கு பிடிச்சிருக்கு. அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஸ்டேபிளா இருக்கா அப்படின்னும் போது யூஐல எனக்கு அனிமேஷன் கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் ஆகுது. இப்போ 60 ஹெர்ட்ஸ்ல எனக்கு அனிமேஷன்ஸ் மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் ஆகுது. ஆனாலும் பக் இருக்கு. ஸோ நீங்க பிரைமரி டிவைஸா வச்சிருக்கீங்க ஒரு ஐஃபோன் அப்படின்னும் போது, அதுல நீங்க ஆஃபீஸ் ரிலேட்டடான அப்ளிகேஷன்லாம் வச்சிருக்கீங்கன்னா அந்த ஆப்ஸ் எதுவுமே இப்போதைக்கு ஈஸியா iOS 26க்கு காம்பேட்டபிளா இருக்காதுன்னும் போது உங்களோட டெய்லி ஒர்க் பாதிக்கப்படலாம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. இதை தாண்டி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு, அதை நம்ம தனி வீடியோவில் பார்க்க போறோம். எந்த மாதிரினா விஸ்டாலேருந்து காப்பி அடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு சில கமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மேஜர், அதாவது ஓஎஸை பற்றி மட்டும் நம்ம பேச போறோம் இல்லையா, அதில் பார்ப்போம். ரைட்டா? ஓகேங்க. ஸோ இன்னைக்கும் நான் ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, விராட் ஹரிஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, யூஸ்டு மொபைல்ஸ் மார்க்கெட்டில் வாரண்டி முடிஞ்ச மொபைல் வாங்குறது நாட் சேஃப் போல, உள்ள பார்ட்ஸ் மாற்றி விட்டுடுறாங்க தெரியாமல் மாட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதை தெரியாமல் மாற்றிட்டு அதை உள்ள பார்ட்ஸ்லாம் மாற்றிட்டு அப்புறம் வித்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஸோ இது வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்டால் இதை பற்றிலாம் நம்ம நிறையவே பேசியிருப்போம். ஹைலி பாசிபிள். பேட்டரி மாற்றிருக்கலாம், அது ஒரிஜினல் பேட்டரி இல்லாமல் டூப்ளிகேட் பேட்டரியாக இருக்கலாம். டிஸ்பிளே மாற்றிருக்கலாம், அது ஒரிஜினல் இல்லாமல் டூப்ளிகேட்டாக இருக்கலாம். இல்லாட்டி ஆல்ரெடி டிவைஸ் வந்து வாட்டர் டேமேஜ் ஆகியிருக்கலாம், அதை வந்து இவங்க ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ ஐபி ரேட்டிங் இல்லாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருப்போம். அதுக்கு தான் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கலாம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கலாம். அப்புறம் இப்போ ஒரு செல்லர் கிட்ட நம்ம டிவைஸ் வாங்குறோம் அப்படின்னா, அந்த செல்லரோட ரொம்பவே க்ளோஸாக இருந்து கடந்த 4-5 வருஷமா அவங்க கிட்ட தான் டிவைஸ் வாங்குறோம் போது அவங்க கிட்டேருந்து வாங்குற டிவைஸ் அவங்க கிட்டே திரும்ப கொடுத்து எக்ஸ்சேஞ்சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நாங்கள் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளமை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம், இல்லாட்டி மினிமைஸ் பண்ணலாம். ஸோ அதை தான் மெயினாக நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதான் இங்கே நான் சொல்கிறேன். ஸோ பேசிக்காக நீங்கள் யூஸ்டு மொபைல் வாங்குறதுல பிரச்சனை அப்படின்னும் போது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே ஒரே கடை மெயின்டைன் பண்ணுறதும் ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்னும் எனக்கு தோணுது. அண்ட் எல்லாருமே எத்திக்ஸ் மெயின்டைன் பண்ணாங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரொம்பவே மினிமைஸ் ஆகும். விற்கிறவங்க கூட ஒரு தடவை தெரியாமல் தண்ணியில் போட்டாங்க, அதுக்கப்புறம் நான் அஃபிஷியல் சர்வீஸ் சென்டரில் எடுத்துகிட்டு போய் கொடுத்து ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. சிலர் மறக்கவே செஞ்சிருவாங்க. ஓகே. ஸோ ஆக மொத்தம் வாங்குறதா தான் திரும்பியும் நான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்க கிட்டேருந்தே வாங்குங்க, தெரிஞ்ச செல்லர்கிட்டேருந்து வாங்குங்க, பிரச்சனைகள் கம்மியாகும். ஓகே ரைட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து, அண்ணா ஹெச்எம்டி ஃபோனில் நோக்கியா ஆண்ட்ராய்ட்
ரிங்டோன்ஸ் இருக்கா? இல்லை. ஹெச்எம்டிக்கான ரிங்டோன்ஸ் தான் இருக்குது. நோக்கியா ரிங்டோன்லாம் ஒரு மேட்டரே கிடையாது ப்ரோ. நம்ம இங்கேருந்து MP3 ஃபைலோ M4 ஏதோ ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபைல் மேனேஜர் வழியாக போய்ட்டு ரிங்டோனை மாற்றி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதில் ப்ராப்ளம் இல்லை. அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படவும் வேண்டாம். பட் ஹெச்எம்டிக்குன்னு ஏதோ ஒரு ரிங்டோன்ஸ் இருக்கும், அதுதான் இருக்கும். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜசேகரன் அப்படிங்கிற நண்பர் வந்து மொபைல் மிஸ் ஆகிடுச்சு ப்ரோ, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, இன்னும் கிடைக்கல, IMEI சேஞ்ச் பண்ணிவிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் IMEI சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் ஒரு வேலையை இடத்துல பண்ண மாட்டாங்க. சரியா? மேக்ஸிமம் தெஃப்ட் ஃபோன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி தான். ஆனால் கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு கேட்டால் நம்ம சர்க்கிள்லேயே ஒரு சில நண்பர்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. பட் டைம் அதிகமாக எடுப்பாங்க. சில சமயங்களில் 1 மாதத்துக்குள்ளேயே கிடச்சிரும், சில சமயங்களில் 3 மாதம் ஆகும், சில சமயம் 6 மாதம் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைம் நம்மளால் இவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாது. எவ்வளோ 4 நாள் ஆகலாம். IMEI அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாது, பார்ப்போம். ஓகே, அடுத்து வந்து பரத்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து Android 16 ஃபைனல் ரிலீஸ் நாளைக்கு. ஆமாம், நாளைக்கு. மேபி ஸ்டேபிள் வெர்ஷனாக இருக்கும், மேபிலாம் இல்லை, ஸ்டேபிள் தான். ஆண்ட்ராய்ட் டெவலப்பர்ஸ் இதை பற்றி போட்டிருக்காங்க. எஸ், நானும் ட்விட்டரில் பார்த்தேன். ஸோ இது வந்து நாளைக்கு. அப்போ ஆக மொத்தம் என்ன ஆக போகுதுன்னா Pixel 6 and above சீரிஸ் எல்லாருக்குமே வந்து Android 16 வரப்போகுது. சரி, இப்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவோம். iOS-ஆ ஆண்ட்ராய்டா அப்படின்னும் போது iOS எப்பயுமே அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அது இருக்குன்னு வைப்போம். ஆனால் இந்த தடவை ரொம்ப பெரிய அதிசயம் என்னன்னா Material 3 எக்ஸ்பிரசிவ் நிஜமாவே ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருந்திருக்கு, எக்ஸ்க்ளூசிவாக இருந்திருக்கு. அண்ட் முக்கியமாக பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு. யாரெல்லாம் பிக்சல் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ இப்போ வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வரைக்கும் ஸ்டேபிளில் தான் இருக்கீங்க, Android 15 ஸ்டேபிளில் தான் இருக்கீங்கன்னா 8 மாதம் கழிச்சு இப்போ Android 16, ஸோ ரொம்ப வேகமாக 1 இயர் ஒன்ஸ் தானே வரும். இப்போ 8 மாதத்துக்குள்ளே நமக்கு Android 16 வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த Android 16 அப்டேட் மூலமாக உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கண்டிப்பாக பெட்டர் ஆகும். ஏன்னா 100-99 பேர் இது வரைக்கும் பிக்சல் டிவைஸ் யூஸ் பண்ணுறவங்க இந்த பீட்டாக்குள்ளே, அதாவது Android 16 பீட்டாக்குள்ளே வந்த எல்லாரும் சொன்னது என்னென்னா பேட்டரி பேக்கப் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ என்ஜாய். எனக்கு ஆனால் இப்பயும் பிக்சல் டிவைஸில் இருக்கிற ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா மோடம் தான். என்ன ஆகுதுன்னா கால் ட்ராப் இந்த மாதிரியான விஷயங்களை நான் பெருசாக ஃபேஸ் பண்ணல. மேபி 7 சீரிஸ் வரைக்கும் கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் இருந்தது உண்மைதான். பட் 8 சீரிஸ்லேருந்து ஓரளவுக்கு அதை ரெக்டிஃபை பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் இப்பயும் கூட நமக்கு வந்து 5G எல்லா இடத்துலையுமே ரெடிலி அவைலபிளா அப்படின்னா அங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஓகே ரைட்டு. அதுவும் இந்த அன்லிமிடெட் 5G வச்சிருக்கிறவங்கள தான் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பாலாஜி அப்படிங்கிற நண்பர் வந்து வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் WWDC 2025? ப்ரோ இப்போ கூட கொஞ்ச நேரம் முன்னாடி சுடர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். iPhone 16 Pro Max வச்சிருக்கான். இந்த iPhone 16 சீரீஸ் அண்ட் முக்கியமாக எந்த டிவைஸ்லலாம் 15 Pro 15 Pro Max எதுலலாம் வந்து AI கேப்பபிலிட்டிஸ் இருக்கோ அதில் OS வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்கும். ரெண்டாவது வந்து AI பொறுத்த வரைக்கும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த தடவை கூகுள் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. கூகுள் லென்ஸ் உள்ள வந்துருது. பட் பர்சனலாக நம்ம அசிஸ்டண்ட்டோட பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு ChatGPT இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. நிறைய சேஞ்சஸ் வந்து இன்னும் வரதான் செய்யும். இது ஃபர்ஸ்ட் டெவலப்பர் பீட்டாங்கிறனால இதுக்கப்புறம் வரக்கூடிய பீட்டாவில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ள ஆட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை நம்மளால சேஞ்ச் லாகில் பார்க்க முடியும். நிறைய பேர் இதை பற்றி கவரும் பண்ணுவாங்க. ஸோ WWDCயில் மொத்தம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா UIயில் ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து நிறைய இடத்துல நம்மளால ரிஃப்ளெக்ட் ஆகிறது பார்க்க முடியுது. நிறைய பேர் எந்த விதத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீடபிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது. அதுவும் முக்கியமாக கண்ட்ரோல் சென்டரில் டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதுக்கு அதுக்கும் பேக்கில் வந்து பிரைட்டான வால்பேப்பர்ஸ்லாம் வச்சாலோ இல்லாட்டி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வால்பேப்பர்ஸ்லாம் வச்சாலோ கண்ட்ரோல் சென்டரில் என்ன இருக்குன்னு என்னால் படிக்க முடியல. அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் கூட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்ததுன்னா லாக் ஸ்க்ரீனில் இருக்கிறதையும் என்னால் படிக்க முடியல. நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்குங்கிறதே படிக்க முடியாத அளவுக்கு ரீடபிலிட்டி இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மக்கள் சைட்லேருந்து. பட் WWDC வந்து ஒன் லாஸ்ட் திங் அளவுக்கு இல்லை, இல்லாட்டி ஒன் மோர் திங் அளவுக்கு இல்லை. சரி, அப்புறம் வந்து நித்தீஸ்வர் அப்படிங்கிற நண்பர் வந்து அந்த சென்சார் செக் பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆப் நேம் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் ப்ரோ, கேஷிஃபை டயக்னோஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும் ப்ரோ. இது வந்து நான் ஆப் ஸ்டோரில் காட்டுறேன், ஐஃபோன் ஆப் ஸ்டோரில் காட்டுறேன். ஸோ இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்ட உடனே கூட நீங்கள் செக் பண்ணிடலாம். உங்கள் டிவைஸில் என்ன பிரச்சனை இருக்குது இல்லைன்றதை அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ண வரதுக்கு முன்னாடி நீங்களே செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேயா? ஸோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க, ஓரளவுக்கு யூஸ்ஃபுல் தான். இதே ஆப் உங்களுக்கு ஆண்ட்ராய்டுக்கும் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட்டு. ஸோ அடுத்து கமெண்ட்டு அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா NNRN60 அப்படிங்கிற நண்பர் வந்து ஒருத்தருக்கு நடந்ததை வச்சு ஃபுல் ரீலாக படமே ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்படிலாம் கிடையாது ப்ரோ, நிறைய பேருக்கு பிரச்சனை. நீங்கள் எங்கெல்லாம் போய் செக் பண்ண முடியுமோ செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். அதில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களோட கமெண்ட்ஸையும் நீங்கள் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். எக்ஸ்சேஞ்சுங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிட்டே தான் வருது. அதுலேயும் முக்கியமாக என்னன்னா டேரெக்டாக யார் அதில் இன்வால்வ் வராங்களோ அவங்களால வரக்கூடிய பிரச்சனையோட வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களால வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே வருது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முக்கியமான பதிவே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை ப்ரோ. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரசன் ரெட்மி அப்படிங்கிறவர் வந்து சேம் என்னோட ஃப்ரெண்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பர்சன்ட்டு 500 கொடுக்க சொல்லி
1500 ஃபஸ்ட்டு வேல்யூ பண்ணிவிட்டு அப்புறம் 3000 பண்ணி 500 கமிஷன் வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் ஆன்லைனில் 3.5Kன்னு போட்டுட்டு அதுலேயும் 500 ஆட்டையை போட்டுட்டான். மொத்தம் 1000 ரூபா போட்டாரா? ஸோ இந்த மாதிரியும் ஒரு சிலர் இருக்காங்க ப்ரோ, ரைட்டா? ஸோ அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, இதெல்லாம் தாண்டி இந்த iOS வந்ததுக்கப்புறமா என்ன மாதிரியான ப்ராப்ளம், அது ப்ராப்ளம்ன்றதோட டிபேட்ஸ் எப்படிலாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஐராபின் ப்ரோ சொன்னாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி ஹீட்டிங்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட ஒரு நண்பர் என்ன கேட்டிருந்தாருன்னா, இதில் இருக்கிற அந்த விஷுவல் விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதை வந்து பிபிகேன் ஷாமி காப்பி அடித்தாலும் அடிச்சிருவாங்க இந்த கிளாஸ் யூஏ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு என்னென்னா, கண்டிப்பாக காப்பி அடிக்கிறாங்க தான், இந்த மாதிரி அசிங்கம்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு நம்ம வந்து பிபிகேயும் ஷாமியும் கேட்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க யூஐலாம் வந்து காப்பி அடிச்சு வச்ச மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஆப்பிளோட கண்ட்ரோல் சென்டர் காப்பி அடிக்கிறாங்க தான், அது வந்து இல்லைன்னா சொல்ல வரல. இந்த இடத்துல இப்போ தனியாக கூகுள் துண்டா தெரியுது, கூகுளும் சாம்சங்கோட ஒன் யூஐயும் மற்ற எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த கிளாஸ் யூயோ இல்லை டிரான்ஸ்பரன்சியோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஆண்ட்ராய்டுக்கு புதுசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீம் யூஸ் பண்ணி பழக்கப்பட்டவங்களுக்குலாம் அது ரொம்ப பழசு ப்ரோ. தீம்ஸ்லேயே டிரான்ஸ்பரண்ட் தீம்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஐகான்ஸில் ஆரம்பிச்சு செட்டிங்ஸ் பேஜ்லேருந்து எல்லா இடமும் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். சில தீம்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கும்னா, நம்ம எதை லாக் ஸ்க்ரீன் அதாவது ஹோம் ஸ்க்ரீனாக வைக்கிறோமோ அது வந்து எல்லா இடத்துலையுமே தெரியும். சிஸ்டம் வைடு கஸ்டமர் யூஸ் பண்ணவங்கலாம் வச்சு செஞ்சுருப்பாங்க. அவங்களுக்குலாம் கிளாஸ் யூஐன்றது வந்து இந்த மாதிரி கிளாஸாக இல்லைனாலும் டிரான்ஸ்பரன்சிங்கிறது வந்து சிஸ்டம் வைடு எல்லா இடத்துலையும் இருந்திருக்கும், இன்க்ளூடிங் கீபோர்ட். ஸோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி பழக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க. ஓகே, இருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு iOSல ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம சந்தோஷப்பட்டு வரவேற்கணும் தான். இருந்தாலும் அதில் இந்த மாதிரியான கிராஃபிக் ரெண்டர் வந்து நடக்கிறனால கேஷுவலான இன்ட்ராக்ஷனுக்கு கூட பேட்டரி ட்ரெயின் ஆகுது, அந்த ஃபோன் வார்ம் ஆகுதுங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்ச விஷயங்கள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்பா தெரியும் சிவபரணி பார்க்கலாம். பை.